இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய எண்ணெயினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். புனித பவுலடியாருடைய பணிகளை நாம் பார்க்கின்றோம். புனித பவுலடியார் இரண்டாம் இயேசு என்று அழைக்கப்பட்டவர். ஏனென்றால் அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது அவ்வளவாக இருந்தது. ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால் 3 திருத்தூது பயணங்களை அவர் மேற்கொண்டுள்ளார். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும், எத்தனை கசையடிகள் பட்டாலும், காரி உமிழப்பட்டாலும், தான் கொண்ட அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் தான் முன்னெடுத்த அந்த பணியை ஒரு காலும் பின்வாங்காமல் நற்செய்தி அறிவிப்பு பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்வு முன்பு எப்படி இருந்ததென்றால், சவுலாக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடிய, வீடு வீடாக சென்று அவர்களை அழைத்து வந்து துன்புறுத்தக்கூடிய அளவிற்கு இருந்த ஒரு வாழ்வு மாற்றம் பெற்று அதே இயேசுவுக்காக பணி செய்யக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்வு மாறுபடுகின்றது. அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணி நிறையாக இருந்தது. ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு அருமையான ஒரு சிந்தனை. அவர் ஏதென்ஸ் நகரை அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்: நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை எல்லாம் பார்க்கின்றேன், உங்களுடைய கோவில் எல்லாம் பார்க்குறேன். அதில் அறியாத தெய்வத்திற்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவருடைய அந்த ஒரு எண்ணத்தை பாருங்களேன். ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது, அந்த இடத்துல அறியாத தெய்வம் என்று ஒன்று உள்ளது. அந்த அறியாத தெய்வம் யார் தெரியுமா? அவர்தான் நான் அறிவிக்கின்ற இயேசு என்று சிறிய வாய்ப்பு கிடைத்தால் கூட அந்த வாய்ப்பை பிடித்து கொண்டு அங்கு அவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கின்றார். அதில் ஒரு மனமாற்றம் அடைகிறது. தாமரி என்ற ஒரு பெண்ணும் அதில் மனமாற்றம் அடைகிறாள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். நிறைய நற்செய்தி அறிவிப்பு பணியை பவுலடியார் செய்தார், மனமாற்றத்தை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் இது ஒரு யுனிக், ஒரு சிறப்பான ஒரு காரியம். நீங்கள் அறியாத தெய்வம் என்று சொல்லி அங்கே ஒரு பலிப்பீடம் இருக்குது. அந்த தெய்வத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு போதிக்கின்றேன், அவர்தான் உயிர்த்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அந்த ஒரு வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொண்டு நற்செய்தியை அறிவிக்கின்றார். அங்கு மனமாற்றம் நடைபெறுகின்றது. இன்றைய விழா புனித பாத்திமா நகர் கன்னிமரியாவை நாம் நினைவு கூறுகின்றோம். பாத்திமா மாதா என்று சொல்வோம். அந்த அன்னை காட்சி கொடுத்த நாள் இன்று. 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தார்கள்: பிரான்சிஸ்கோ, ஜெசிந்தா, லூசியா. இந்த 3 பேருக்கும் அன்னை காட்சி கொடுத்து சொல்கின்றார். அன்னை காட்சி கொடுத்த இடங்களிலெல்லாம் ஒரு செய்தியை விட்டுத்தான் செல்கின்றார். அதில் பாத்திமா நகர் காட்சியில் என்ன சொல்கிறார்? நிறைய சொல்கிறார்கள். அதில் ஒன்று மனமாற்றம். மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள், உலக சமாதானத்திற்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். எப்படி மனமாற்றம், எப்படி உலக சமாதானத்திற்காக ஜெபிக்க முடியும் என்றால், அன்னை கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஜெபமாலை. அந்த ஜெபமாலையை ஜெபித்து நீங்கள் பாவத்திலே விழுந்து கிடக்கிறீர்கள், அது பாவம் என்றும் தெரிந்தும் அதிலிருந்து வெளியே மனம் வரவில்லை. நிறைய பாவத்திலே விழுந்து கிடக்கிறீர்கள், இதெல்லாம் ஒரு பாவமா என்று சொல்லி நீங்கள் அதிலே கிடக்கின்றீர்கள். அதனால் அந்த மனமாற்றத்திற்காக ஒரு ஆன்மா மீண்டும் மனம் மாறி கடவுளிடத்திலே வர வேண்டும், உலகத்திலே சமாதானம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அன்னை இந்த செய்தியைத்தான் அடிக்கடி சொல்கிறார்கள். மனமாற்றம் வேண்டும் என்று தான் சொல்கிறார்கள். பவுலடியாரும் மனமாற்றத்தை பெற்று இயேசுவுக்காக உழைத்தார். நாமும் மனமாற்றம் பெற அழைக்கப்படுகின்றோம். எங்கே போய் மனமாற்றுவது? எங்கேயும் சென்று மனமாற்றம் செய்ய வேண்டாம். நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். குடும்பத்திலே நிறைய மாற்றங்கள் தேவை. பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கு மாற்றம் தேவை. பாவத்திலிருந்து வாழ்வுக்கு மாற்றம் தேவை. நல்ல சிந்தனையிலிருந்து கெட்ட சிந்தனையிலிருந்து நல்ல சிந்தனைக்கு ஒரு மாற்றம் தேவை. ஆக நிறைய மாற்றங்கள் நம்முடைய குடும்பத்திலே நடைபெற வேண்டி இருக்கின்றது. அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது? அன்னை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஜெப மாலை. அன்னையை நாடி தேடி ஓடி வந்திருக்கின்றீர்கள். அந்த அன்னைக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுத்து செல்ல போகிறீர்கள்? அன்னை வேறு எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. பிள்ளைகளாகிய உங்களுடைய மனமாற்றத்தை எதிர்பார்க்கின்றார். அந்த ஜெபமாலை ஜெபிப்பதையும் அன்னை எதிர்பார்க்கின்றார்கள். குடும்பத்திலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், சோதனைகள் நிறையாக இருக்கின்றது. இன்று மே 13ஆம் தேதி
இன்றிலிருந்து நீங்கள் செய்கின்றவர்கள் சரி, செய்யாதவர்கள், குடும்ப ஜெபமாலை செய்யாதவர்கள், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். நீங்கள் ஜெபமாலை ஜெபிப்பதனுடைய சுவையை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு காலும் விட்டுட மாட்டீங்க. ஜெபமாலை ஜெபிக்காமல் நீங்கள் தூங்க போக மாட்டீங்க. அந்த சுவையை, இது தானே ஜெபமாலை தானே என்று சொல்லி நாம் இப்படி விட்டுட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நிறைய பாதிப்புகளை நம்முடைய குடும்பத்தில் உருவாக்குகிறது. ஒரு ஜெபமாலை ஜெபிப்பதற்கு 15 நிமிடம் தான் ஆகும். ஒரு ஜெபமாலை ஜெபிப்பதற்கு 15 நிமிஷம். நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் நீங்கள் செலவு செய்கின்ற நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள் என்று சொல்லி ஒரு கால்குலேஷன் நீங்களாக தனியாக அமர்ந்து, அது ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருக்கலாம், டிவி அல்லது ஒரு வாட்ஸ்அப் அல்லது அரட்டை அடித்து கொண்டிருப்பது அல்லது பேசி கொண்டிருப்பது, இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லலை. இதற்கு செலவு செய்கின்ற நேரங்களையும் ஒரு 15 நிமிடம் நீங்கள் குடும்ப ஜெபமாலைக்கு ஒதுக்குகின்ற நேரத்தையும் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். வேலைகள் நிறையா இருக்குது, முடியாது ஃபாதர், கஷ்டம் அப்படின்னா முடியாதுன்னா முடியாது தான், முடியும்னா முடியும். ஜெபமாலை ஜெபிக்க முடியும். ஒரு 8 மணிக்கு வீட்டில் உட்காந்து ஜெபமாலை ஜெபிக்க முடியும்னா முடியும். யாருமே வரல ஃபாதர், நீங்கள் ஒரு ஆள் இருக்கிறீங்களா, நீங்கள் ஒரு ஆள் தொடங்குங்க. ஒரு மாதம் கழித்து 2 பேர் சேருவாங்க, இன்னும் 2 மாதம் கழித்து குடும்பமே உட்காந்து ஜெபமாலை ஜெபிக்கும். நீங்கள் அந்த சுவையை, ஜெபமாலை ஜெபிக்கின்ற சுவையை நீங்கள் கண்டு கொண்டீர்கள் என்றால் நீங்கள் விடவே மாட்டீங்க. இன்றைக்கு மே 13ஆம் தேதி, இன்றிலிருந்து குறித்து வைத்து ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து குடும்ப ஜெபமாலை ஜெபித்து பாருங்கள். என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும். உடனே நீங்கள் கேட்கலாம், ஜெபமாலை ஜெபிச்சா உடனே கஷ்டம்லாம் பறந்து போயிடுமா, ஜி பூமா அப்படின்னு போயிடுமா அப்படின்னா சொல்ல தெரியாது. ஆனால் எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் இருந்தாலும் அதனூடாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய தெம்பையும் தெளிவையும் திடனையும் வழியையும் வாழ்வையும் இந்த ஜெபமாலை நமக்கு காட்டும். உடனே துன்பம் போயிடாது, உடனே கஷ்டம் போயிடாது. ஆனால் அதை தாண்டியும் வாழ்வு உண்டு, வாழலாம், வாழ முடியும் என்ற ஒரு தெம்பை கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் ஜெப மாலை. அதனால் குடும்ப ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் கடவுள் நம்ம வீட்டுக்குள்ளே இல்லை. கடவுளை வம்படியாக நம்ம இழுத்து வெளியில் தூக்கி போட்டுட்டு தீய எண்ணங்களை தான் கொண்டாண்டு உள்ளே வச்சுருக்கிறோம். நீங்கள் இந்த கடவுளுக்கு ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வீட்டை, நீங்கள் வசிக்கின்ற இடத்தை நிறைய காஸ்ட்லியாக செலவு பண்ணி கட்டியிருக்கலாம். ஆனால் அந்த இல்லத்தினுள்ளாக அமர்ந்து நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று நீங்கள் சொல்கின்ற பொழுது, அந்த ஜெபத்தினுடைய எதிரொலி உங்களுடைய வீட்டின் உள்ள சுவற்றினுக்கெல்லாம் உள்ளே புகுந்து அந்த வீடு பலம் பெற்று எந்த தீய சிந்தனை கொண்ட மனிதர்களும், எந்த தீய எண்ணம் கொண்ட மனிதர்களும் உங்களுடைய இல்லத்தை அல்லது உங்களுடைய நிலத்தை வருவதற்கு பயப்படணும். இது மாதா அம்மா வீடு, போகக்கூடாது, இது மாதா அம்மா பிள்ளை வீடு, போகவே கூடாது, அங்கே ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க அப்படி என்று சொல்லி அந்த ஒரு தெம்பை திறனை நீங்கள் பெற வேண்டும். முன்னாடிலாம் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டில் அந்த வாயிலில் படம் இருக்கும். மிக்கேல் ஆண்டவர் படம், அந்தோணியார் படம், அந்தோணியார் சக்கரம், இதெல்லாம் இருக்கும். இப்போ என்ன இருக்குது வீட்டில் பார்த்தீங்கன்னா, பெரிய பூசணிக்காய் நாக்கு தொங்க போட்டுட்டு தொங்குது. உண்மை தானே? ஒரு எலுமிச்சம்பழம் 4 பட்டை மிளகா தொங்குது எல்லார் வீட்லேயும். முன்னாடியெல்லாம் அப்படி இருந்துச்சு. முன்னாடி கிறிஸ்தவர்கள் வீட்டு அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சிடலாம், இது கிறிஸ்டியன் வீடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சுரூபம் இருக்கும், ஃபோட்டோ இருக்கும், மந்திரிக்கெல்லாம் போகிறோம்னா பார்த்துக்கிட்டு போவோம். இப்போல்லாம் இல்லை, எங்கே பார்த்தாலும் எலுமிச்சம்பழமும் பூசணிக்காவும் இந்த பட்டம்பழம் தான் தொங்குது. அப்படி தானே? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி சூடத்தை வச்சு இப்படி கொளுத்தி இப்படி தான் தூங்க போகிறேன் நடக்குது. இது பொய் கிடையாது. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜெபமாலை ஜெபிச்சுட்டு தூங்குங்க, ஜெபமாலை ஜெபிச்சுட்டு தூங்குங்க. இன்றைக்கி பாத்திமா மாத திருவிழா, அந்த அம்மாவுடைய திருவிழாவை கொண்டாடுறோம். புண்ணியமாக அந்த அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் குடும்பமாக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒரு சபதத்தை எடுத்து செல்லுங்கள். ஜெபமாலை, குடும்ப ஜெபமாலையை நான் ஜெபிப்பேன் என்று நீங்கள் சபதம் எடுத்து செல்லுங்கள். அந்த அன்னை உங்களை ஆசிர்வதிப்பார்கள், வழிநடத்துவார்கள். ஆமென்.